தள்ளாத வயதிலும் சமுதாயத்திற்கான தனது பங்களிப்பை தவறாமல் செய்யும் முதியவரால் ஒரு கிராமமே அழகு பெற்றிருக்கிறது. அவர் பற்றி இப்பொழுது பார்ப்போம். திருப்பூரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது செலக்கரிச்சல் கிராமம். ஊருக்குள் எங்கு பார்த்தாலும் பல வகையான மரங்கள் நிழல் பரப்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த கிராமமே பச்சை பசேலென அழகு மிகுந்து காட்சியளிக்கிறது. இத்தனைக்கும் காரணம் 78 வயதான ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் வேலுச்சாமி என்ற தனி மனிதர். தலைமையாசிரியராக இருந்தேன். ஓய்வு பெற்றவுடனே எனது பிறந்த ஊரான செலக்கரிச்சல் கிராமத்தை ஏதாவது ஒரு பணி செய்வதன் மூலம் சிறப்படைய செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எழுந்தது. முதலாக ராஜீவ் நினைவு நாள் அன்று செலக்கரிச்சல் பேருந்து நிலையத்தில் 6 மரங்கள் நட்டேன். தனது நண்பர் பழனியோடு இணைந்து அந்த கிராமத்தில் மரக்கன்று நடும் பணி, கால்நடைகளிடமிருந்து மரக்கன்றுகளை காக்க தடுப்பு வளையம் அமைப்பது என அனைத்து பணிகளையும் செய்கிறார். சைக்கிளில் நீர் கொண்டு சென்று தினமும் செடிகளுக்கு ஊற்றி பராமரிக்கிறார். கடந்த 20 ஆண்டுகளில் சுமார் 1000 மரங்களுக்கு மேல் நட்டு வளர்த்திருக்கிறார். மரத்தை சேதப்படுத்துவதை அறிந்தால் அவர்களை தடுத்து நிறுத்த புறப்பட்டு விடுகிறார். கிராமத்தை ஒரு வளமான கிராமமாக பயன்படுத்தணும்னு அவரே தண்ணி சமைத்து ஊற்றுவார். தண்ணி இல்லாத காலத்துலலாம் மழை இல்லாத காலத்துலலாம் இந்த செடிகளுக்கெல்லாம் அவரே தண்ணி ஊற்றி அவர் இது ஒரு குழந்தைய மாதிரி பார்த்துக்கிறார். இந்த மரத்தை ஒரு சின்ன கொடியை வெட்டினாலோ இல்லை ஒரு மரம் ஒடிஞ்சாலோ அவரால் தாங்க முடியாது. எதிர்கால தலைமுறையினருக்கு மரங்கள் அவசியம் என கருதிய வேலுச்சாமியால் மட்டுமே இந்த கிராமம் மரங்கள் நிறைந்த குளிர்ச்சியான பகுதியாக காட்சியளிக்கிறது. பறவைகளுக்கு சரணாலயமாகவும் மாறி இருக்கிறது. வளரும் தலைமுறைதான் இந்த பசுமையை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. அவங்களுடைய வாழ்வின் நலமும் வளமான வாழ்விற்கும் மழைப்பொழிவிற்கும் நாடு செழித்துறக்கவும் மரங்கள் அவசியம். மரங்கள் இருந்தால்தான் மழைப்பொழிவு இருக்கும். மழைப்பொழிவு இருந்தால் மக்கள் நலமோடு வாழ்வார்கள். பிரதிபலன் பாராமல் அடுத்த தலைமுறையினருக்காக பணியாற்றும் வேலுச்சாமியை பின்பற்ற வேண்டிய கடமை இளைய தலைமுறையினருக்கு உண்டு. முதிர்ந்த வயதிலும் சமுதாயத்துக்கு தன்னாலான பணிகளை செய்யும் வேலுச்சாமி சமுதாய சிற்பியே. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் தமிழரசியுடன் ஜெய்சங்கர்.